ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகழகு சீரியல் அப்கமிங் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்ப்போமா? நம்ம ராஜலட்சுமி வந்துட்டு மதி மேலேயும் மலர் மேலேயும் செம்ம கோவத்தில் இருக்காங்க. எப்போவுமே மதி தானே எதிர்த்து பேசுவாங்க. இப்போ மலரும் மதிய மாதிரி எதிர்த்து பேசுறதுனால மலர் மேலே ராஜலட்சுமி பயங்கரமாக கோவத்தில் இருக்காங்க. என்ன இவ்வளோ நாளும் வாயே பேச மாட்டா, மதி தான் எப்பவும் வாய் பேசுவா. இப்போ மதி கூட சேர்ந்துக்கிட்டு இவ்வளோ ரொம்ப ஆட்டம் போடுறாளே, இவ ஆட்டத்தை எப்படியாவது அடக்கணும். இரு இரு, உனக்கு என் பையன் வரட்டும், பாக்கியராஜ் வரட்டும், அவங்கிட்ட நீ எதிர்த்து பேசுனது எல்லாத்தையுமே சொல்கிறேன். அதுக்கப்புறம் உன் ஆட்டம் பாட்டம் எல்லாமே தானா அடங்கும் அப்படி சொல்லிட்டு ராஜலட்சுமி தன்னால் புலம்பிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மதிய மலரும் ரொம்பவே சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு ராஜலட்சுமிக்கு ரொம்பவே கோவம் வருது. "ஏய் மலரு, என்னடி? முன்னாடிலாம் வாயே பேச மாட்ட. இப்ப மதி கூட சேர்ந்துட்டு நீயும் வாய் பேசுறியா? இரு இரு, உனக்கு இருக்கு" அப்படி சொல்லிட்டு ராஜலட்சுமி மலர்கிட்ட கோவமா பேசுறாங்க. "அத்தை, நீங்க பண்ணது தப்பு தானே அத்தை. அதனால தானே அத்தை நான் வாய் பேசினேன். ஆ ஒரு சில துணி வந்துட்டு நீங்க துவைக்க வேண்டியதுதானே அத்தை. அது எதுக்கு மதிய துவைக்க சொன்னீங்க? அதனால தான் நான் பேசினேன். இதுல என்னத்த இருக்கு? நீங்க தப்பு பண்ணீங்க. ஆனா நான் பேச தானே செய்வேன். இவ்வளோ நாளும் நான் அமைதியா இருந்துட்டு இருந்தது உங்களுக்கு பயந்துலாம் இல்லை, சரியா? நீங்க தப்பு பண்ணா இனி நானும் பேச தான் செய்வேன். சரிங்களா அத்தை?" அப்படிங்கிற மாதிரி மலர வந்துட்டு சொல்றாங்க. ராஜலட்சுமி, "ஏய், உனக்கு ஓவரா வாய்தாண்டி. அவ கூட சேர்ந்து நீயும் குட்டி கெட்டு போயிட்டா. இரு, என் பையன் பாக்கியராஜ் வரட்டும், அவன்கிட்ட நான் சொல்றேன். அதுக்கப்புறம் உன்னை அவன் என்ன பண்றான் பாரு. நீ நானா நீயான்னு பார்த்துக்கலாம், சரியா?" அப்படின்ட்டு நம்ம ராஜலட்சுமி சொல்றாங்க. அதை கேட்டுட்டு மலர் வந்துட்டு, உங்க பையனுக்கு யார் மேல தப்பு இருக்குன்னு தெரியும். உங்ககிட்ட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமிக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. எப்போ பையன் வருவான்? நம்ம பையன்கிட்ட இவ்வளோ 2 பேரும் எப்படா போட்டு குடுக்கலாம்? அப்படிங்கிற மாரியே இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சுரேஷும், பாக்கியராஜும் வேலை முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வராங்க. இத பார்த்துட்டு ராஜலட்சுமி, "வந்துட்டியா? இரு இரு. இன்னைக்கு இவள ஒரு வழி பண்ணாம விடக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு இந்த மலர தான் மாட்டி விடணும். அமைதியா இருந்தவ, இப்ப மதி கூட சேர்ந்துட்டு ஆட்டம் ஆடுறா. இரு இரு, உனக்கு முதல் ஆப்பு வைக்கிறேன்" அப்படி சொல்லிட்டு ராஜலட்சுமி மலரை எப்படியாவது மாட்டி விடணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்றா இருந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதும் ராஜலட்சுமி வந்துட்டு பாக்யராஜ் கிட்ட, "டேய், உன் பொண்டாட்டி இன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமாடா?" அப்படி கேட்குறாங்க. "ஏம்மா, என்னம்மா பண்ணா? ஃபோன் பண்ணி அந்த ஆளு அழுதீங்க. இப்போ நல்லா தானம்மா இருக்கீங்க. ஏம்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படி சொல்லிட்டு பாக்யராஜ் கேட்குறாங்க. அதுக்கு ராஜலட்சுமி வந்துட்டு, "ஏய், நானாடா பிரச்சனை பண்றேன்? உன் பொண்டாட்டி இது வரைக்கும் என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருக்காளா? ஆனா இப்போ உன் அண்ணிக்காரி கூட சேர்ந்துக்கிட்டு அப்படி என்ன எதிர்த்து பேசுறடா. இது தெரியுமாடா உனக்கு? இது தெரியாம நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியா? மலரா? மலர் ஒண்ணு அப்படி எதுவும் பேச மாட்டாளே. அப்படின்னா நீ எது தப்பு பண்ணியாம்மா?" அப்படின்னு கேட்குறாங்க பாக்யராஜ். அதுக்கு ராஜலட்சுமி, "ஏன்டா, என்னை பார்த்தா உனக்கு என்ன மாதிரி தெரியுது? ஆ இவ்வளோ நாள் நீயே என்னை எதிர்த்து பேச மாட்ட. இப்போ நீயும் அவளோ கூட சேர்ந்துக்கிட்டியா? இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு முதல்ல தெரியுமா?" அப்படின்ட்டு ராஜலட்சுமி சொல்றாங்க. அதுக்கு பாக்யராஜ் வந்துட்டு, "சொன்னா தானம்மா தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன யார் மேல தப்பு இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்" அப்படி சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்றாங்க. அதுக்கு ராஜலட்சுமி வந்துட்டு, "டேய், துணி வந்துட்டு நிறைய கிடந்துச்சுடா. அது வந்துட்டு நான் மதிய துவைக்க சொன்னேன். இது ஒரு பெரிய கொலை குத்த மாதிரி உன் பொண்டாட்டி இருக்க பத்தியா மலரு, அவ வந்துட்டு என்கிட்ட அந்த நேரம் நிற்கிறா. ஆ அவங்க அப்பா துணிலாம் அவ துவைக்க மாட்டாளா? சரி, மாமனார் தானே சொல்லிட்டு நான் வந்து துணி துவ சொன்னேன் நிறைய கிடந்ததுனால. அதுக்கு போயிட்டு 2 பேரும் என்ன அப்படி திட்டு திட்டுன்னு திட்டுறாளுங்க. அதுவும் உன் பொண்டாட்டி இருக்கா பாரு மலரு, அவ என்ன வாய் பேசினா தெரியுமாடா? ஆ நீ இது வந்து நீ சும்மாவே விடக்கூடாது. ஒரு வார்த்தை அவளை நீ கேட்கணும்" அப்படி சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ் வந்துட்டு, "துணி தானே மலரு, ஏன் மலரு துவைச்சு கொடுத்துருக்க வேண்டியது தானே. இதில என்ன இருக்கு? ஏன் தேவையில்லாத பிரச்சனை பண்றீங்க?" அப்படின்ட்டு பாக்யராஜ் வந்துட்டு சொல்றாங்க. பாக்யராஜுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? அதனால வந்துட்டு ஆ சொன்னதும், "துணி தானே" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு, "இல்லைங்க மலர் வந்துட்டு, துணி தான், துணிதாங்க. ஆனா என்ன துணி அத்தை வந்துட்டு துவைக்க சொன்னா தெரியுமா? மாமாவோட அண்டர்வியருங்க.
ஆ எனக்கே எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. நானே இதுவரைக்கும் வாஷிங் மிஷின்ல தானே எல்லா துணியும் போட்டுருக்கேன். என் கையால நான் இதுவரைக்கும் இந்த துணி துவைச்சிருக்கேனா? மதி இப்போ தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அவ அந்த துணிய துவைக்கணுமா? அது மட்டும் இல்ல, முந்தா நேத்து நடந்த பிரச்சனையெல்லாம் அத்தை வந்துட்டு மனசுல வச்சுட்டு மதிய இன்னைக்கு ஃபுல்லா அப்படியே பழி வாங்குறாங்க. நீங்க சொல்லுங்க இது வந்துட்டு ரைட்டா? உங்க அம்மாவ நீங்க தான் கேள்வி கேட்கணும். அந்த அளவுக்கு ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு மலர் வந்துட்டு சொல்றாங்க. அத கேட்ட பாக்யராஜ்க்கு, "ஏம்மா அண்டர்வியர போய் என் அண்ணி துவைக்க சொல்லியிருக்கீங்க? இது உங்களுக்கே கொஞ்சம் கூட ஓவரா இல்லையா? என்னோடதே நான் தான் துவைக்கிறேன். அப்புறம் எப்படி அப்பாவோடது அவங்க துவைப்பாங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்லையாம்மா? நீங்க தப்பு பண்ணிட்டு, அவங்க 2 பேர் மேலயும் நீங்க பழி சொல்றீங்களா? உங்க மேல தானே தப்பு. நீங்க என்ன பண்ணாலும் யாருமே எதுவுமே கேட்க மாட்டோங்கிறனால நீங்க ஆடுறீங்களா? ஏம்மா இப்படி பண்றீங்க? நீங்க அந்த துணிய அவங்கள துவைக்க சொன்னது தப்பு தானே! உங்க மேல தான் தப்பு. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு எனக்கும் ஃபோன் பண்ணி, தம்பிக்கும் ஃபோன் பண்ணி, ஏம்மா இப்படி ப்ராப்ளத்த வந்துட்டு கிரியேட் பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்றாங்க. அதுக்கு ராஜலட்சுமி வந்துட்டு, "நான் ப்ராப்ளத்த கிரியேட் பண்றேனா? ஆ உன் பொண்டாட்டி என்ன வாய் பேசினா தெரியுமா? அவ என்ன வாய் பேசினா தெரியுமா? அதெல்லாம் பெருசுப்படுத்த மாட்றீங்க. ஒரு துணி தானடா! அவ இந்த வீட்டு மருமக தானே! ஆ மாமனார் துணி துவைச்சா என்ன கேவலமா?" அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்குறாங்க. அப்புறம் பாக்யராஜ் வந்துட்டு, "கேவலன்னு நான் சொல்லலம்மா. ஆனா அதுக்குன்னு ஒரு மொறன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆ என்னோட துணி, தம்பியோட துணி எல்லாமே அவன் தானே துவைக்கிறான். அண்டர்வியர்லாம் அவங்கவங்க துணி அவங்க தாம்மா துவைக்கணும். என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல. நீங்க கொஞ்சம் மட்டும் புரிஞ்சுட்டு நடந்துக்கோங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்றாங்க. உடனே ராஜலட்சுமிக்கு ரொம்ப கோவம் வருது. சுரேஷும் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி, மதிக்கு சப்போர்ட் பண்ணி, ஏம்மா இப்படி பண்றீங்க? இப்ப தான் ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு. மறுபடியும் எதுக்கு இந்த பிரச்சனை? ஆ அவங்க துணி அவங்கவங்க துவைச்சது நல்லதும்மா. ஏம்மா இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு சுரேஷும் ராஜலட்சுமி கேள்வி கேட்குறாங்க. அத பார்த்துட்டு ராஜலட்சுமிக்கு ரொம்பவே கோவம் வருது. 2 பேரும் அவள கூட சேர்ந்துட்டீங்களா? ஆ அவள பண்ற தப்ப வந்துட்டு நீங்க சொல்ல மாட்றீங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு ராஜலட்சுமி கோவிச்சுட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. பாக்கியராஜ் வந்துட்டு எப்பவுமே ராஜலட்சுமி எதிர்த்து பேச மாட்டாங்க இல்லையா? அதனால நம்ம மலருக்கு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ரூமுக்கு போயிட்டு, "என்ன பாக்கியராஜ், ஃபர்ஸ்ட் டைம் என் பொண்டாட்டிக்காக பேசியிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்றாங்க. அதுக்கு பாக்யராஜ் வந்துட்டு, "ஆமா, என் அம்மாவா இருந்தாலும் பண்ணது தப்பு தானே. உனக்காக நான் பேசாம வேற யார் பேசுவா மலரு? நீ அதெல்லாம் நினைச்சு ஒண்ணும் ஃபீல் பண்ணாத. உனக்காக நான் இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அத்தை ஏன் அத்தை இப்படி இப்படி இருக்காங்க? மதிய ரொம்பவே கஷ்டப்படுத்துறாங்க" அப்படி சொல்லிட்டு மலரும் பாக்யராஜும் ரூமுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஆனா ராஜலட்சுமிக்கு தான் அன்னைக்கு நைட் ஃபுல்லா தூக்கமே இல்ல. இவள 2 பேரும் இந்த ஆட்டம் ஆடுறாள்ல, இவள ஆட்டத்த எப்படியாவது அடக்கணும்னு சொல்லிட்டு தூங்காம ராகவன்ட்ட மதியம் மலரையும் சொல்லி குறை சொல்லிட்டே பேசிட்டே இருக்காங்க.